சாரி நண்பர்களே, அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வரும், கட் ஆகிடுச்சு வீடியோ. அதனால தான் மறுபடியும் செகண்ட் வீடியோ போடுறேன். சொல்ல வேண்டியதில் அதிலே சொல்லிட்டேன். ஆமாம், ஏதாவது ஆடுகள் விற்பனை இருந்தாலும் இதில் சொல்கிறேன், இல்லை வாங்கிறது கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் சொல்லலாம். அந்த கமிஷன்லாம் எதுவும் கிடையாது, உதவி தான், ஒரு சோசியல் சர்வீஸ் தான். விருப்பம் உள்ளவர்கள் வளர்ப்புக்கு என்ன வாங்கிங்க. வியாபாரிங்கெல்லாம் வேணும்னா அவங்க மாதிரி கறிக்குட்டி கடைக்கு கசாய்க்கு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஆடுங்கள் தான் நமக்கு மேக்சிமம் வரும். ஏன்னா குட்டிங்க எல்லாருமே மேக்சிமம் வாங்கிடுவாங்க, அதை யாரும் தரமாட்டாங்க. ஆடுங்க தான் விற்பனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வளர்ப்பு ஆடுங்க யாரும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆடுங்கிறது எப்போவுமே கிடைக்கும். ட்ரை பண்ணால் ஒரு நாளோ 2 நாளோ, ஒரு வாரத்துலையோ 10 நாள்லையோ ஏதோ ஒரு நல்ல செட்டை பிடிச்சிடலாம். ஆனால் கசாய் குட்டிங்க விற்பனைக்குன்னா குட்டிங்கன்னா கிடைக்காது. வளர்ப்பு குட்டிங்கன்னா இதெல்லாம் வாங்க முடியாது. நீங்கள் சந்தை போனால் தான் அது சாட்டிஸ்ஃபைடாக வாங்க முடியும். அதனால் ஆட்டுங்களில் வந்து வளர்ப்பு குட்டி எடுக்க முடியாது. எடுக்கலாம்னா நிறைய ஆடுங்க இருக்கணும். கம்பல்சரி ஒரு 100 ஆடாவது இருந்தால் தான் அதில் போய் நம்ம சீசன் டயத்தில் குட்டிங்களை எடுக்க முடியும். நம்ம 20 ஆடு, 30 ஆடு, 40 ஆடு, 50 ஆட்டிலலாம் குட்டி எடுக்கலாம்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான குட்டி கிடைக்காது. நம்ம விலை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போனாலும் அங்கே போய் குட்டிங்க ஒரே பொசிஷனில் வராது. செலக்ட் பண்ணி எடுத்தால் தான் அந்த குட்டிங்க ஒரே மாதிரி ஒரு கோர்வையாக தோரணையாக வரும். ஒரு ஆட்டில் போனால் அப்படி செலக்ட் பண்ணலாம் எடுக்க விட மாட்டாங்க. இருக்க 10 குட்டிக்கு 5 குட்டிக்குன்னா 5 குட்டியும் ஓட்டிட்டு போகணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 5 குட்டியும் திடமாக இருக்கானா இருக்காது. அதில் பார்த்தா ஒரு 7-8 குட்டி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி குட்டிங்கெல்லாம் இன்னும் பின்ன தான் இருக்கும். எல்லா ஆட்லேயுமே எல்லா குட்டியுமே அப்படி தான் இருக்கும். ஸோ வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. நான் வளர்ப்புக்கு சூஸ் பண்ணி எடுக்கணும், எல்லா ஆட்டு குட்டிங்களுக்கு தேவையான தகுதியோடு எடுக்கணும்னா கண்டிப்பாக அதில் நம்ம கழித்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் பட்டை குட்டி இருக்கும், கிடா குட்டி இருக்கும். எது அதிகமாக இருக்குன்னு நம்ம கணிக்க முடியாது. ஸோ வீட்டில் வந்து வளர்ப்பு கொடுக்குறவங்க எப்போவுமே அப்படி தான் கொடுப்பாங்க. மொத்தமாக அதை சேல்ஸ் பண்ணணும், அவ்வளோ கான்செப்ட் அவங்களுக்கு. அவ்வளோதான். நீங்கள் கொண்டு போய் எப்படி வளர்க்க போகிறீங்க, எப்படி என்ன பண்ண போகிறீங்க, அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. அது யோசிக்கவே மாட்டாங்க. அதனால தான் வியாபாரிங்க அப்படியே செட்டாக ஒரு ரேட்டு பேசி கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம சந்தையில் போய் நமக்கு தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம். கொடுப்பாங்க, ஆனால் ஒரு 10 ரூபாய் சேர்த்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம பிரித்து கழித்து கேட்குறதுனால அந்த மாதிரி கேட்பாங்க. இருந்தாலும் நமக்கு அப்போ தான் அதை அந்த மாதிரி தகுதியோடு கொண்டு போனால் தான் நம்ம பண்ண முறையோ வேறு வளர்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரம் குட்டி திடமாக ஏந்திரிக்கும். அதுக்கு தேவையானது போட்டோம்னா நம்ம நல்லா குட்டி திடமாக வரும். பார்த்தா ஒரு கோர்வையாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தோரணையாக இருக்கும். எல்லா குட்டி கொண்டு போனால் ஒரு 4 குட்டி பார்த்தோடனே தெரியும், இது சரி சைஸ் கம்மியாக இருக்குது, இது வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இது முன்ன பின்ன இருக்குதுன்னு பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க மொத்தமாக அள்ளிட்டு போனீங்கன்னா. என்ன விலைவாசி தான், எதுவுமே பணத்துக்கு தான். பொருளுக்கு தகுந்த பணம் கேட்பாங்க எங்கேயுமே. உங்கள்கிட்ட இருந்து வந்தாலும் சரி, எங்கிட்ட இருந்து வந்தாலும் சரி, யாருமே அப்படி தான் நோட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து விற்பனை ஆடு இல்லை, இது வீட்டாடு தான். ஸோ அவங்க சொன்னாங்க, நான் போய் ஆட்டை பார்க்குறேன். அந்த ஆட்டோட வீடியோ சில டைம் போட்டு விடுவாங்க. இந்த டைம் வீடியோ போட்டு விடல. நான் இப்போ தான் இறக்குனேன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் ஆடு பேசி கொண்டாந்து இப்போ தான் வீட்டில் இறக்கி விட்டு வர்றேன், வியாபாரிகிட்ட நிற்கிது. 20 ஆடு 5 குட்டி, யாராவது வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா சொல்லுங்கள், வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது விருப்பம் உள்ளவர்கள் சொல்லுங்கள். கரூர் மாவட்டத்தில் குளித்தலை ஏரியாவில் மணப்பாறை மெயின் ரோடு இந்த ஐயர்மலை லைனில் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் ஒரு 10-50 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் வாங்கி தரலாம். நமக்கு தெரிஞ்ச ஏரியா இது, அதனால் இந்த ஏரியாவில் மட்டும்தான் நம்மளால் வாங்கி தர முடியும். மற்ற ஏரியாவில் நமக்கு தெரியாத ஏரியாவில் லாங் போய் வாங்கி கொடுக்குறது கஷ்டம்தான். இப்போ இந்த சரௌண்டிங்கில் ஒரு 10-50 கிலோமீட்டர் ஹை ரேஞ்ச் வச்சா 100 கிலோமீட்டருக்குள்ளே, அவ்வளோதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. 100 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளே சரௌண்டிங்கில் எங்கேயாவது ஆடு இருக்குது தான் நம்ம சொல்லி வாங்கி தரலாம். வேறு பக்கம் அந்தளவுக்கு நம்ம பவர் கிடையாது. ஏன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறது கிடையாது, வீட்டில் வளர்ப்பு தான், வீட்டு வளர்ப்பாடுங்க தான். ஸோ நம்ம தெரிஞ்சவங்க மூலியமாக யாருக்காவது வேணும்னா அவனை அட்ரஸ் சொல்லலாம், இல்லை கேட்டால் போய் பார்த்துட்டு எவ்வளோ போகும் என்னென்னு வாங்கி கொடுக்கலாம். ஸோ வாங்குறவங்களும் நியாயமாக இருக்கணும், கொடுக்குறவங்களும் நியாயமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பண்ண முடியும். நம்ம வேலை
பேசுகிறப்ப பிரச்சனை இல்லை, பேசிடலாம். ஆனால் வார்த்தை அது என்ன வேலை பேசுகிறோமோ அது மாதிரி பணத்தை சொன்ன டயத்தில் கட்டி முடிச்சுட்டா யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் முன்னே பண்ணி அவ்வளோ தப்பு இல்லை. ஆனால் பணம் வந்து டிலே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆடும் ஃபால்ட் இல்லாமல் நம்ம பார்த்து எடுக்கும்போது நம்ம தான் தேர்வு பண்ணிக்கணுமே தவிர அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா வியாபாரிங்க அப்படி தான் கொண்டு வருவாங்க. நமக்கு பிடிச்சாட்ட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 100 முன்னையோ பின்னையோ தெரியாது. இல்லை சேர்த்து எடுக்கனாலும் ரேட்டை குறைச்சி எடுத்துக்கணும். ஆனால் ஆடு ஃபால்ட்டுன்னா கண்டிப்பாக மாற்றி கொடுத்து தான் ஆகணும். அதை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம அமௌண்ட்டை பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேசிவிட்டு அந்த அமௌண்ட்டை கட்டினா தான் பிரச்சனை. யாரும் தரமாட்டாங்க. நம்மளே தருவாங்களா? யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஆடு வளர்ப்பு ஆடு குட்டிங்க யாரும் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, வளர்ப்பாடுங்க எதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது வேணும் இந்த கரூர் மாவட்டத்துக்குள்ளே உள்ளவங்க வேணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எங்கே ஆர்டர் இருக்கோ அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி தரேன். டேரெக்டாக நீங்களே பேசி போகலாம். நம்மலாம் ஜாயின்ட்லாம் கிடையாது, ஏஜென்ட்லாம் கிடையாது. ஸோ நமக்கு தகவல் சொல்கிறாங்க, சரி தெரிஞ்சவங்க பழக்கங்கிறனால அதனால் உங்கள்கிட்ட நான் அந்த தகவலை சொல்கிறேன். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு, வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு, இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி. இந்த இடத்துல ஆடு இருக்குது, ஆனால் வியாபாரிங்கிட்ட தான் இருக்கும் மேக்ஸிமம். சில டைம் வீட்டு ஆளுங்கிட்ட இருக்கும். அது வந்து வாங்குறவங்க திறமையை பொறுத்து. போய் பார்த்து ஆடு பிடிச்சா நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரை அனுப்பிவிடுவேன். நீங்கள் டேரெக்டாகவே நேராக போய் பார்த்து பேசி ஏற்றிக்கிட்டு போகலாம். ஹெல்ப்பிங் வீடியோ தான். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். ஆட்டுங்களில் இருக்கிறனால இந்த உதவிகளை நான் செய்கிறேன். மாடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க மாலை நேரத்தில். இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், அதோட கட் ஆயிடுச்சு வீடியோ. அதனால் இது தொடர்ந்து போகிற வீடியோ, அதனால் ஃபுல் டீட்டெயில் இதை சொல்ல. அதையும் பாருங்கள், இதையும் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு புரியும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால அப்புறம் நிறைய டேட்டா போயிடும். இப்போ டேட்டா கம்மியாக இருக்குது, அப்லோட் பண்ண முடியாது. அதனால தான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஆடு நோண்டுது, முள் இருக்குது, வீட்டில் போய் எடுத்து இப்போ பிடிக்க முடியாது. எல்லாம் வளர்ப்பாடுங்க தான். கரூர் மாவட்டத்தில் இருக்கும். 55 ஆடு, 3 கிடா இருக்குது. குட்டிங்களில் ஒரு 25 குட்டி பக்கம் இருக்குது. எல்லாம் அடுத்த நாளைக்கு சந்தைக்கு ஓட்டுவாங்க. அதேமாதிரி சந்தை ஓட்டினாலும் இங்கே உள்ள கரூர் மாவட்டத்தில் ஒரு சந்தை தான். மணல்மேடுன்னு சந்தை புதன்கிழமை, செவ்வாய் நைட்டு போய் புதன். பாளையம் சந்தை இருக்குது, வியாழன் நைட்டு போய் வெள்ளி. திருச்சி சமயபுரம் சந்தை இருக்குது, சனி வெள்ளிக்கிழமை நைட்டு போய் சனி காலையில் மார்னிங் முடிஞ்சிடும். இந்த 3 சந்தை தான் பக்கத்தில் இருக்கிறது. அதை விட்டால் கன்னிவாடி சந்தை போவாங்க. அது நம்ம கொஞ்சம் லாங் தான். பட் இருந்தாலும் வியாபாரிகள் ரெகுலராக போகிறது அங்கேயும் போவாங்க, எல்லா சந்தையும் போவாங்க. அதை விட்டு அங்கே திண்டுக்கலாக இருக்குது. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கேர் பண்ணி தேவையில்ல. அங்கே எப்பவுமே போக மாட்டாங்க. அது அவுட் ஆஃப் சர்வீஸுங்கிற மாதிரி, அது அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இப்போ போகிறது இந்த 3 சந்தை தான். ஸோ பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு வேணும், ஏதாவது ஒன்றாலும் சொல்லுங்கள். ஏதாவது தெரிஞ்சுக்கணுமாலும் சொல்லுங்கள். தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடு வேணுங்கிறவங்களுக்கு, வளர்ப்பு ஆடு தாயாடுகள் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளே சொல்லுங்கள். இல்லைன்னா ஆடு வேறு பேர் பார்த்துருவாங்க, இல்லை வேறு சந்தை ஓட்டி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தது, வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இல்லை மாற்றணும், ஆடு மாற்றணும்னாலும் உங்களுடைய தகவலை சொல்லுங்கள். நான் தெரிஞ்ச வியாபாரிகள்கிட்ட சொல்கிறேன், வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன வேலையோ பேசி முடிச்சு நல்லபடியாக பண்ணிக்கிங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அதாவது சேல்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், இருந்தாலும் சொல்லுங்கள், வேணும்னாலும் சொல்லுங்கள். இருந்த பக்கம் மாற்றி விட்றேன், இல்லாத பக்கம் கேட்டு அனுப்பிவிட்றேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்கிறேன். கண்டிப்பாக நான் வியாபாரம் பண்ணல, வீட்டு வளர்ப்பாடுங்க மேய்க்கிறேன். என்னுடைய ஒர்க்கு கேட்ரிங் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது இந்த ஆடுங்களை பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஃபீல்டு இது இல்லை, பட் பிடிச்சனால செஞ்சிட்ருக்கேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, நன்றி.